ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே புளிக்குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 2 பழம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறட்டி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கோங்க. மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸு. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு. புளி தண்ணி புளி உங்களுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தன்மை வேணுமோ. அப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதை நீங்கள் அரைச்சி மிக்சியில் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கவும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.